வணக்கம் மீன்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ அங்கே வந்து ஆன் டைமில் மேட்சஸ் எப்படி போகலாம், ஸோ எந்த பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கும், ஒரு 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் சான்சஸ் கொடுப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு வகையாக ப்ராஃபிட் பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாமே கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யுஏஇக்கும் ஸ்காட்லாந்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஓடிஐ மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க ரெண்டு டீமோட லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். யுஏஇ பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, எஸ் கல்யாண், ஏ லாலா, ஆர் சோப்ரா, ஏ செராப்பு, டபிள்யூ முகமது, டி பராசர், அப்சல் கான், சுனைத் சித்திக்யூ, எஸ் சிங், அதே மாதிரி எம் ஜாவுத். ஸோ இங்கே வந்து அதர்ஸ் பிளேயர்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. சேஞ்சஸ் வந்து 1-2 ஓடிஐ டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால இருக்க தான் செய்யும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆன் டைமில் யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்கும், ஸோ யாருக்கு பர்ஃபார்மன்ஸ், அந்த விஷயங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்காட்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஜான் சிமன்ஸு, டீர், மெக்முல்லன், பெர்ரிங்டன், எஃப் மெக்ரித், எம் கிராஸ், எம் லீஸ்க், எம் வாட், ஜே ஜார்விஸ், ஜே டேவிஸ்டன், பி கர்ரி. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பிளேயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க. ஸோ 2 டீம்லேயும் 1-2 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவில் கொடுக்கக்கூடியதில் ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ ஆன் டைம் லெவலில் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், ஒரு சில சேஞ்சஸ் வரும். இருந்தாலும் டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா, ஓரளவுக்கு டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரீம் 11க்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ட்ரேடிங்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத 2வது விஷயமாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரேடிங்கை பற்றி சில விஷயங்கள் இங்கே பகிரப்படும். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இங்கே வந்து ஏ சர்மா, எம் கிராஸ், சி டீர். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏ சர்மாவும் சி டியரும் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்மு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண விதம், ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ சர்மா ஒரு கண்டினியூட்டி ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் ஏ சர்மா ஃபெயில். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே அடுத்த வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னா சிடிஎக்கு வந்து கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஃபார்ம் பேஸில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாயிண்ட் அடிப்படையில் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 பேரும் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க, ஏ சர்மாவும் சிடியரும். எம் கிராஸ் ஒரு ரேர் காம்போவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, சிடியர் ஒரு ஆப்ஷன்ஸ். லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா 9 பிளேயர் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான டொமஸ்டிக் டோர்னமெண்ட் எல்லாமே நாம் ஒரு 2-3 லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறைவாக கொண்டு வரது தான் பெஸ்ட்டு. 1-2 பிளேயர்ஸ் மிஸ் ஆனாலும், ஸோ எப்போ வந்து ரேடியோ கணக்கில் குறைவான பிளேயர்ஸ் வந்து லோ பிக்கில் வருதோ அந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸைட்டான நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இந்த மேட்ச் நடக்கிற விதங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் லோ பிக்கை குறைச்சி வச்சுட்டு கரெக்டான கேப்டன் விசிங்கிறத மட்டும் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகே, இப்போ பேட்டிங் கேட்டகரியில் ஸோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஜார்ஜ் முன்சே நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தராக ரிவல் பண்ணால் டைம் ஆயிரும். ஸோ அதனால் அதை புரிஞ்சுங்க. முன்சே மட்டும் நம்ம காட்டலாம். இப்போதைக்கு ஜார்ஜ் முன்சே வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார், தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக இருக்கார். ஸோ இவரை ஒருத்தரை நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இன்னும் 1 அல்லது 2 ஸோ இங்கே பர்சன்டேஜ் அதே மாதிரி வேறு சில விஷயங்களை பார்க்குறத விட அதுக்கு அடுத்து ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய சில பிளேயர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து 1 or 2 பிளேயர்ஸுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஆர் சோப்ரா, பெர்ரிங்டன், ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே எஃப் மெக்ராத். ஸோ இந்த 3 பிளேயர் ஓரளவுக்கு டபிள்யூ முகமது எப்போவாவது ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ டபிள்யூ முகமது, ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4 பிளேயர்லேருந்து 1 அல்லது 2 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இவங்களை வந்து நம்ம பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ரீதியாக பார்க்கும்போது இதில் ஒரு ட்ரம் கார்டு பிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, முன்சே நம்ம ஃபார்ம் பேஸ் யோசித்து அவரை டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம்.
ஓகே, இது வந்து பேட்டிங் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மெக்முல்லன் ஆகட்டும், டி பெராசர் ஆகட்டும், ஸோ இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணி பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய எம் வாட், ஏ அப்சல் கான், எம் லீஸ்க். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னா, ஒன்று மட்டும்தான் பவுலிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த 3 பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்த்தை டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேயர் 2 பிளேயரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ எம் வாட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஒரு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம மெக்முல்லன், டி பெராசரை யூஸ் பண்ணிக்கலாம். எம் வாட், அப்சல் கான், லீஸ்கில் உங்களுடைய சாய்ஸில் 1 அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி. நீங்களே இந்த இப்போ நம்ம செக் பண்ண மாதிரி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் பி கரி, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பிராட்லி கரி, இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவர் டோட்டலாக இவர் ப்ளே பண்ண மேட்ச்சில் மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகிருக்கிறாரு. ஸோ வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எஸ்ஸிங், ஸோ எஸ்ஸிங்கோட இதை பற்றி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக அவரை பிக் பண்ணலை, பட் கண்டினியூட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கிற ஒரு பிளேயராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அவரை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து 1 or 2 பிளேயர்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பவுலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சேம் சாய்ஸு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போது ஓடிஐ ஃபார்மேட்டுக்கான ஒரு சின்ன அப்ரோச் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா, ஆல்ரவுண்டரில் நம்ம 1-2 பிளேயர்ஸை மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களையும் பவுலராக கன்சிடர் பண்ண வேண்டிய பிளேயர்ஸாக இருக்காங்க. அப்சல் கான், எம் வாட், எம் லீஸ்க், ஸோ இவங்க எல்லாமே. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இவங்க கிட்டேருந்து அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இங்கே பவுலர்ஸாக கன்சிடர் பண்ணணும், அவ்வளோதான். எம் வாட்டு, அப்சல் கான், எம் லீஸ்க். ஸோ அப்சல் கான் பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா பேட்டிங் அப்படி ஏதாவது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பவுலராக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மெக்முல்லனும் டி பெராசரும் டபுள் ஆப்ஷனில் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. பேட்டிங் கேட்டகரியில் இருந்தும் பவுலிங் பண்ணுறாங்க, பட் அது மெயினாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு ஓவராலாக பார்த்தோம்னா ஏ சர்மா அல்லது சிடிஆர், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சி முன்சி. ஸோ இந்த 2 பிளேயர் ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. இதை தவிர்த்து இருக்கக்கூடியதில் இவங்க எல்லாமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான் இப்போதைக்கு. இதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஒரு 3-4 பிக்கு வரைக்கும் லோ பிக் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இது டீம் மேக்கிங்கை பற்றி பேசிட்டோம். அடுத்தது பேட்டர்ன் அப்படிங்கிறது ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு சூஸ் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணிக்கங்க. பிளேயர்ஸை பேஸ் பண்ணியே பிக் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? பிளேயர்ஸை பேஸ் பண்ணி மீன்ஸ் நம்மளுடைய பர்சன்டேஜ் கிரெடிட் இந்த அமைப்புகளை வச்சு மட்டும் என்ன மாதிரி மேட்ச் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை வச்சு மேக் பண்ணிக்கங்க. கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம 2 டைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லெவல்ஸும் மாறும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் யாருக்கெல்லாம் கேப்டன் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெக்முல்லன் மேக்ஸிமம் கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஓகேங்க? மெக்முல்லனை கேப்டனாகவும் ஜார்ஜ் முன்சே, விசி இப்படிங்கிற ரேஞ்சில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் மெக்முல்லன் வந்து ட்ரீம் டீம் என்ட்ராக பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் கேப்டன் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் தான் டாப் மோஸ்ட் பிக்கு. பட் ஒரு சாய்ஸ் அப்படி எடுத்துக்கங்க, வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்க்குற ஒரு மெத்தடில். மோஸ்ட் கேப்டனை ஜிஎலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து அடுத்து ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் அந்த கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற இந்த மெத்தேடு படி டேவிட்சன், ஸோ இந்த ஒரு பிளேயருக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்த்து
வழக்கம் போல் ஜார்ஜ் முன்சே. ஸோ ஒன் சைடு கேமுன்னா ஜார்ஜ் முன்சே, மெக்முல்லன். ஸோ இவங்களுக்கான ஒரு கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து இந்த மைக்கேல் லீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது அப்படியே நம்ம அடுத்து யுஏஇ டீமை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கேப்டன் வாய்ப்பு யாருக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சில வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் எடுத்தோம் அப்படின்னா ஜாவ்ட் உல்லாக். ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் முகமது. ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். முகமது. ஸோ கொஞ்சம் ஆர்டர் வைஸ் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்து விக்கெட் கீப்பிங்கில் சர்மா, சோப்ரா. ஸோ இந்த பிளேயர்ஸுக்கு கேப்டன் சாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஆன் டைமில் லெவல்ஸ் மாறுறதை பொறுத்து சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நம்ம டெலிகிராமில் ஒரு அதிகபட்சமே 4 பிளேயர் வரைக்கும் அந்த மாதிரி கேப்டன் ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஸோ மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரேடிங்க்கு உள்ளே வந்துடுவோம். ஸோ ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் முடிஞ்சு 2 பக்கம் 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் எடுத்திருக்கோம். இது குறையும் டெஃபினட்டாக. ஸோ அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரேடிங்க்கு ஸோ யுஏஇ வின் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்குவாடில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயரையும் கணக்கில் எடுத்து நம்ம இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது சேஞ்சஸ் ஆகுதுன்னா நாங்கள் ஆன் டைமில் நாங்கள் அப்லோட் கொடுக்கலாம். ஸோ அது வந்து பிளேயர் பேஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ முகமது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன். ஸோ அப்படி வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே போல் கல்யாண். ஸோ அடுத்தது சர்மா அல்லது ஜோஹித். ஸோ இந்த பிளேயர்ஸ் ஸோ ஒரு லெவல்ஸில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸில் நல்லா இருக்கும்போது யுஏஇக்கான வெற்றி வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கணிச்சிக்கலாம். ஒருவேளை ஜோஹித் வந்து லெவல்ஸில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முகமது கல்யாணோட பர்ஃபார்மன்ஸு தான் யுஏஇயோட வின்னிங்கை தீர்மானிக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதே போல் ஸ்காட்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இங்கே சொன்ன டீர், மெக்முல்லன், ஜெவ்ரிஸ். ஸோ இவங்க வந்து கட்டாயம் பெருசிய பர்ஃபார்மன்ஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படியெல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பிளேயர். ஸோ இதில் ஓப்பன் பேட்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, மெக்முல்லன் 1 டவுன் பேட்டிங்கு, ஸோ ஜெவ்ரிஸ் வந்து பவுலர்ஸ். ஸோ இந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்காட்லாந்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.